ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, 15 1 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புக் பேக்கை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் கூடிய 2 மார்க் கொஷின், 3 மார்க்கு, 5 மார்க்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஆஸ் யூஷுவல் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள், ரொம்ப முக்கியம். மழைநீருடைய pH, அதே மாதிரி அரோமேட்டிக் தன்மையை பெற்றது எது, இந்த மாதிரி 1 மார்க்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைமை ரீட் பண்ணிட்டு போங்க. ஸோ 2 மார்க் கொஷின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் 6x12 ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஹெய்ன்ஸ்பர்க்கின் நிச்சயமற்ற கோட்பாட்டினை கூறு, பாரிஸ் சார்ந்தோட பயன்கள் நல்லா படிச்சுக்கோங்க, லீச்சாற்றிய தத்துவத்தை கூறு, சவ்வூடு பரவல் அழுத்தம் வரையறுக்கவும் ஒரு முக்கியமான வினா, பின்னவற்றிற்கு லூயிஸ் அமைப்பை தருக, ஃப்ரிடல் கிராஃப்ட் வந்து கேட்டிருக்காங்க, துகள் மாசுபடுத்தி என்றால் என்ன எடுத்துக்காட்டு. ஸோ கம்பல்சரி 24. அடுத்து 6x3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டர் எண் முறையில் சமன் பண்ண சொல்லியிருக்காங்க. முதன்மை குவாண்டம் எண் பற்றி சிறுகுறிப்பு வரைக, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர், மூளைவிட்ட தொடர்பினை விவரிக்கும், எக்ஸ்பிளைன் த டைகோனல் ரிலேஷன்ஷிப், பாரா ஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றுவாய், how will you convert the பாரா ஹைட்ரஜன் into ஆர்த்தோ ஹைட்ரஜன் ரொம்ப முக்கியம், நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி, டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலை சார்புகள் மற்றும் வழி சார்புகள் என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டுகள் தருக, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. தூண்டல் விளைவை தகுந்த எடுத்துக்காட்டுன்னு தந்து விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சேர்மங்களுக்கு அமைப்பு வாய்ப்பாடு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பவுலியின் தவிர்க்கை தத்துவம், நவீன அவர்தான விதி ரொம்ப முக்கியம், ஸ்டேட் த பவுலிஸ் பிரின்சிபிள், மாடர்ன் பீரியாடிக் லா, ஐசோடோப்பு மாற்றியங்கள் என்றால் என்ன, ஹைட்ரஜன் ஐசோடோப்பு பெயர்களை கூறு, கால்சியத்தின் பயன்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெப்ப இயக்கலுடைய 2ஆம் விதியின் பல்வேறு கூற்றுக்கள், நிறைத்தாக்க விதியினை கூறு, ஹென்றி விதியின் வரம்புகள், ஸ்டேட் வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டேட் த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்றி லா, மூலக்கூறு ஆர்பிட்டல் கொள்கையின் முக்கிய அம்சங்களை விவரிக்கவும், கரிம சேர்மங்களின் பொது பண்புகள் ஏதேனும் 3 எழுதுக, பின்வரும் சேர்மங்களில் உள்ள வினைசெயல் தொகுதியினை கண்டறிக, அசிட்டால்டிகைடு, ஆக்சாலிக் ஆசிடு, டைஎத்தில் மெத்தின் அமீன். ஸோ அதே மாதிரி பென்சின் அமைப்பை பற்றி விவரிக்கவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், யூட்ரோபிகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்த மாடல் கொஷின் பேப்பர் 1 by 1 பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம்.